ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் கிளிக்கில் வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஷீட்டையுமே வந்து எப்படி அன்ஹைட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ரோ வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மேக்ரோவோட கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கோடிங்கு. இது எப்படி வந்து நம்ம ஷீட்டில் கொண்டு வரது, இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது அதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீட்டை வந்து அன்ஹைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் ஒரு சில ஷீட்ஸை. இப்போ நான் வந்து ஷீட் நம்பர் 1 வந்து ஹைட் பண்ணிக்கிறேன், ஷீட் நம்பர் 3யும் ஹைட் பண்ணிக்கிறேன், 4ம் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவலாக வந்து அன்ஹைட் பண்ணும் பொழுது இப்போ வந்து ஒவ்வொரு ஷீட்டையாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி அன்ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மேக்ரோ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கை வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து டெவலப்பர் டூலில் வந்து போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா Alt F11 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். மேபி ஒரு சில வெர்ஷன்ஸில் வந்து இது அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் Alt F11 கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் மாடியூல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம காப்பி பண்ண இந்த கோடிங்கை வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ரோ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் அன்ஹைட் ஆல் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கோடிங்லேயே இதோடைய இந்த நேமு எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிரும். இப்போது இந்த வெர்ஷனில் வந்து இந்த டெவலப்பர் டேபுக்கு கீழே வந்து மேக்ரோஸ் வந்து இருக்குது. இதே இது ஓல்டு வெர்ஷனில் வேறு இடங்களில் இருக்கலாம். ஸோ வந்து Alt F8 தான் வந்து இதோட ஷார்ட்கட்டு. அதுவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மேக்ரோஸை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். வித்தின் அ செகண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, எல்லா ஷீட்டுமே உடனே வந்து எனக்கு அன்ஹைட் ஆயிடுச்சு. இதே இது நான் வந்து ஒரு 10-20 ஷீட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா மேனுவலாக வந்து அதை அன்ஹைட் பண்ணுறது கொஞ்சம் அது டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மேக்ரோஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டைமை சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.